ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க. அதுவும் அவங்க கோட்டையில் போயிட்டு நாங்கள் வீழ்த்தணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நாங்கள் சென்னை அணியை வீழ்த்த வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். கண்டிப்பாக வர வெள்ளிக்காமல் நாங்கள் சென்னை அணியை கண்டிப்பாக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அணியை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு. பயமாக இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் சவால் விட்டு பேசியிருக்காருங்க. எஸ்ஆர்எச் அணி, ஹைதராபாத் அணி இளம் நட்சத்திர வீரர் அபிஷேக் சர்மா போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அபிஷேக் சர்மா வர போட்டி குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு அடுத்த போட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி. இதுக்கு மேலே பாஸ்ட்டை நினச்சி நாங்கள் யோசிக்கிறதில்லை, அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறோம். இதுக்கு மேலே நாங்கள் தோற்றது ஜெயிச்சலாம் முக்கியம் கிடையாது. அடுத்த போட்டி எல்லாமே நாங்கள் வெற்றி பெற்றோம் மட்டும்தான் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும். அதனால் ஒவ்வொரு போட்டியும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் சென்னை அணி அவங்க கோட்டையில் வச்சு வீழ்த்தோன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா தோனியை நினச்சி, தோனியை பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன். அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அவருக்கு எதிராக, அவர் கேப்டன் பண்ணுற எதிராக அன்றைக்கி நான் விளையாடுறேன்னு நினைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அந்த கோட்டையில், சென்னை கோட்டையில் அவங்கள வீழ்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் இருந்தாலும் நாங்கள் வீழ்த்த வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முயற்சிப்போம், சென்னையை வீழ்த்துவோம் அவங்க கோட்டையில் வச்சு சேப்பாக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பார்த்தீங்கன்னா செமையாக பேசியிருக்காரு. ஆமாங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கத்தில் விளையாட போகிறாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம கோட்டை, சென்னை கோட்டை, இதெல்லாம் ஓகே தான். அவர் பேசுறதை பார்த்தா இன்னுமாடா எங்களை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சென்னை அணி வரம்போறவங்களாம் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என் கமெண்ட்லேயே 2-3 பேர் சொல்லியிருந்தீங்க, சென்னை அணி இன்னமா நம்புறாங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் தான் அபிஷேக் சர்மா பேசியிருக்காரு. ஏன்னா எல்லா டீமும் அடிக்குதுங்க சென்னையை, நீங்கள் என்னமோ இன்னும் பெருசாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, இது நான் இவரு இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும்போது சென்னை அணி எதனா பண்ணி ஆகணுங்க. ஏன்னா தோல்வி மேலே தோல்வி, தோல்வி மேலே தோல்வி எல்லாம் ஓகே தான். அபிஷேக் சர்மா பேசுனதெல்லாம் ஓகே தான். நான் இருந்தாலும் சென்னை அணி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வெற்றி பெறணுங்க. ஏன்னா ரசிகர்கள் காசு கொடுத்து வராங்க, சும்மா வரல. வர ரசிகர்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் என்ன, சென்னை அன்றைக்கி வெற்றி பெறணும், தோனியை பார்க்கணும், இதெல்லாம் தான் அங்கே ஹாப்பினஸ். அதே கிடைக்காத போது என்னங்க பண்ணுறது, தோனி பார்க்குறோம் பட் வெற்றி பெற மாட்டுறாங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அபிஷேக் சர்மா இந்த மாதிரி சென்னை அணி பற்றி பேசுவார் சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைக்கல. ஓகே தலைவன். ஆனால் எஸ்ஆர்ஹெச் ஒரு நல்ல அதிரடிய டீம் தாங்க இருந்தாங்க. ஸ்டார்டிங் அவங்க விளையாடுறத பார்த்து என்னடா இது இப்படி இருக்குது டீமு, 400 அடிப்பாங்க 300 அடிப்பாங்க அப்படி இப்படின்னாங்க. ஆனால் பார்த்தா புஷ்குன்னு ஆகிட்டாங்க, புஷ் போன மாதிரி. சரி ஓகே விடுங்க, முடிஞ்சிச்சு. ஆனால் ஹைதராபாத் சென்னை போட்டி கண்டிப்பாக, அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை வாசஸ் ஹைதராபாத், இதிலே யார் டீம் தோக்குறாங்களோ கிட்டத்தட்ட வெளியே போயிடுமே, நாக் அவுட் போட்டி மாரி தான். இதுக்கு மேலே வர போட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு அனல் பறக்கிற போட்டி, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், சென்னை வாசஸ் எஸ்ஆர்ஹெச் விளையாட போகிறாங்க, யார் வெற்றி பெறுவாங்க? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.